வணக்கம். இது மைண்ட் மாற்றம். லவ்ங்கிற பேர்ல உங்க சந்தோஷம், மன அமைதி எல்லாத்தையும் இழந்து உங்களை நீங்களே ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்டாப் லூசிங் யோர் செல்ஃப். அன்புங்கிறது உங்களை பூட்டி வைக்கிற சங்கிலி கிடையாது. அது உங்களோட விடுதலை. உங்களை நீங்களே மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறப்போ ரொம்ப சந்தோஷமா எவ்வளவோ கனவுகளோட தான் ஸ்டார்ட் பண்றோம். அந்த ஆரம்ப நாட்கள் எவ்வளோ அழகா இருக்கும்ல. எப்போ பார்த்தாலும் மெசேஜ், கால், அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கிற மனநிலை. ஆனா காலப்போக்குல அந்த சந்தோஷம் அப்படியே மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். நம்ம செய்யறது அவங்களுக்கு பிடிக்குமா? நம்ம இப்ப பேசினா சண்டை வருமோ? இத சொன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அன்புங்கிற அழகான வார்த்தைய வச்சு நம்ம பல நேரங்கள்ல நம்ம சுயத்தையே, நம்மளோட ஒரிஜினாலிட்டியையே மெல்ல மெல்ல இழந்துடுறோம். ஏன் இப்படி நடக்குது? இத நம்ம ஏன் உணர மாட்டேங்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்லயும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்குதா? இப்போ நான் சொல்லப் போற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு பாருங்க. சில விஷயங்களை நம்ம அன்புன்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய சிறைவாசம். காலையில எழுந்திரிச்சதும் மெசேஜ், நாள் முழுக்க கால், நைட் தூங்கும்போது கூட ஃபோனை ஆஃப் பண்ண முடியாது. நீ தூங்குற வரைக்கும் நானும் ஃபோன்ல தான் இருப்பேன், கால் கட் பண்ணாதன்னு கம்பல் பண்றது. இது எவ்வளோ பெரிய மன உளைச்சல் தெரியுமா? ஃபோன் கால்ல பேசாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய வாதமே நடக்கும். அப்புறம் பெர்மிஷன் கேட்கறது. நீங்க ஒரு லிப்ஸ்டிக் போடுறீங்களா? இத போடலாமான்னு கேட்கணும். ஒரு Dress எடுக்கிறீங்களா? இது நல்லா இருக்கா? போடலாமான்னு அனுமதி வாங்கணும். இப்போ ஆம்பளையா இருந்தா அந்த ஃப்ரெண்ட பார்க்க போலாமா? இந்த ஃப்ரெண்ட கூப்பிட்டு பேசலாமான்னு ஒரு சின்ன லிஸ்ட் ஆஃப் பெர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டிய விஷயமா? இன்னும் சொல்லப்போனா, நீங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறதுல கூட அவங்க கண்ட்ரோல் இருக்கும். ஏன் இது சாப்பிட்ற? அத சாப்பிடாதன்னு உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள கூட அவங்க தீர்மானிப்பாங்க. இதுல கொடுமை என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல இருந்தே உங்கள கட் பண்ணிடுவாங்க. அவங்க சரியில்ல, இவங்க சரியில்லன்னு சொல்லி மெல்ல மெல்ல உங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்திடுவாங்க. கடைசியில பார்த்தா உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்ய முடியாது. உங்களுக்கு புடிச்ச ஆளுங்களோட பேச முடியாது. அவங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைச்சு உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன விருப்பத்தையும் நீங்களே கொன்னுட்ருப்பீங்க. இது ஏதோ ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்ல. ஒவ்வொரு நாளும் உங்க லைஃப்ல ஒரு சுழற்சி மாதிரி தொடர்ந்து நடக்கிற விஷயம். இதுல பெரிய கொடுமையே என்ன தெரியுமா? இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள ஒரே நாள்ல பாதிக்காது. இது ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆளுமைய கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கும். ஆரம்பத்துல அவங்க என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க, ரொம்ப பொசசிவா இருக்காங்கன்னு நம்ம தப்பா நினைப்போம். ஆனா நாளடைவுல தான் புரியும். அது அக்கறை இல்ல. அது முழுக்க முழுக்க கண்ட்ரோல் அப்படிங்கிறது. நீங்க என்ன படிக்கணும்? என்ன வேலைக்கு போகணும்? உங்க சம்பளத்தை எப்படி செலவு பண்ணணும்? யார்கிட்ட பேசணும்? என்ன சோஷியல் மீடியா போஸ்ட் போடணும்? இப்படி எல்லாத்துலயும் அவங்களோட அதிகாரம் மட்டும் தான் இருக்கும். இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, தப்பு அவங்க மேல தான் இருக்கும். ஆனா பேசி பேசி கடைசில நீ தான் என்ன கோவப்பட வச்ச, நீ தான் என்னை இப்படி பேச வச்சன்னு பழிய உங்க மேல போட்டு உங்களையே நம்ம மேல தான் தப்போன்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க. நீங்களும் அச்சச்சோ நம்மால தான் அவங்க அப்செட் ஆகுறாங்களோன்னு நினைச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு எனர்ஜியும் ஒரு விதமான உற்சாகமும் சந்தோஷமும் தான் கிடைக்கணும். ஆனா அவங்களோட பேசி முடிச்சாலே உங்க மனசும் உடம்பும் அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு விதமான சோர்ந்து போற உணர்வு ஏற்படுதுன்னா அது லவ் கிடையாது. அது உங்க மனசை சிதைக்கிற ஒரு மென்டல் டார்ச்சர். நம்ம மனசுக்குள்ள அடுத்த கேள்வி வரும். சரி, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு செட் ஆகல, ஸ்ட்ரெஸ் தருதுன்னு தெரியுது. அப்புறம் ஏன் நம்மால அங்கேருந்து வெளியே வர முடியல? 1. ஃபியர் ஆஃப் லோன்லினஸ். இவங்கள விட்டுட்டா நம்ம தனியாயிடுவோமோ? அடுத்து நமக்கு யார் இருப்பா? இந்த உலகத்துல நம்ம யாருமே இல்லாம போயிடுவோமோங்கிற பயம்.
அந்த பயத்தினாலேயே கெட்ட சூழலையும் சகிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று இருக்கேன்னு வாழ பழகிடுறோம். 2. ஹோப் ஃபார் சேஞ்ச். அவங்க மாறுவாங்கங்கிற நம்பிக்கை. இன்னைக்கு திட்டிட்டாங்க, ஆனா நாளைக்கு சரியாயிடுவாங்க. என் லவ் அவங்கள கண்டிப்பா மாத்தோன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது. புரிஞ்சுக்கோங்க, மாறணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் மாறுவாங்க. உங்களோட முழு வாழ்க்கையையும் தியாகம் பண்ணாலும் அவங்கள மாத்த முடியாது. 3. அட்டாச்மெண்ட் இஸ் நாட் லவ். ஒரு கூண்டுக்குள்ள பூட்டி வச்ச பறவை கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கூண்டையே தன் உலகம்னு நினைச்சு பழகிரும். அதே போலதான் அந்த வலிகளும் அவமானங்களும் நமக்கு பழகி போய் அதை அன்புன்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். உங்களை வளர விடாம சுருக்கும் ஒரு உறவு அன்பு அல்ல, அது வெறும் பழகிப்போன ஒரு பழக்கம். இத ஒரு நெஜ வாழ்க்கை கதையோட ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அனிதான்னு ஒரு பொண்ணு, ரொம்ப ஜாலியா எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பொண்ணு. அவளுக்கு பெயிண்டிங் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட். ஆரம்பத்துல 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா போக போக அவனோட உண்மையான குணம் வெளியே வர ஆரம்பிச்சது. அனிதா பெயிண்டிங் வரைஞ்சா அவன் அப்ரிஷியேட் பண்றதுக்கு பதிலா, இதெல்லாம் ஒரு வேலையா, இதை வச்சு என்ன பண்ண போற, ஒழுங்கா வேற ஏதாச்சும் பண்ணுன்னு டிமோட்டிவேட் பண்ணுவான். அவ தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா சண்டை போடுவான். அனிதா என்ன நினச்சா தெரியுமா? அவன் என் மேலே அதிக அன்பா இருக்கான், அதான் இப்படி பொசசிவாக இருக்கான்னு நினச்சி தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது நிறுத்தினான். பெயிண்டிங் பண்ணுறது நிறுத்தினான். கடைசியில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சிரிக்கிறத கூட நிறுத்தினான். கரெக்டாக 4 வருஷம் கழிச்சு அனிதா கண்ணாடி முன்னாடி நின்று தன் முகத்தை பார்க்கும்போது பழசிருந்த அந்த சிரிச்ச தன்னம்பிக்கையான அனிதா அங்கே இல்லை. தன்னோட ஐடென்டிட்டியை இழந்து பயத்தோட வாழ்கிற ஒரு பொண்ணு தான் அங்கே நின்னான். அன்னைக்கு அவ எடுத்த ஒரு முடிவு, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக ஏன் வாழ்க்கையையும் ஏன் சந்தோஷத்தையும் நான் ஏன் இழக்கணும்னு. அன்னைக்கு அவ அந்த நிமிஷம் சூழல்ல இருந்து வெளியே வந்தான். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு, தனிமை பயமா தான் இருந்தது. ஆனா மெல்ல மெல்ல தன் பெயிண்டிங்கை திரும்ப கையில் எடுத்தா, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா, அவளுக்கு பிடிச்ச உலகத்தை மறுபடியும் உருவாக்குனா. இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்கா. அனிதா செஞ்சதுதான் உன்னை நீயே மீட்டெடுத்தல். இப்போ புரியுதா? இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்க பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம எப்படி திரும்ப பெற போறோம்? அதுக்கு ஒரே வழி, உங்களை நீங்களே தேர்ந்தெடுக்கிறது தான், செல்ஃப் லவ். வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோல்ல வாழ்றதுக்காக நம்ம பிறக்கல. ஒரு இடத்துல உங்க மன அமைதியும் சுயமரியாதையும் போகுதுன்னா அங்கிருந்து விலகி வர்றது உங்க பலவீனம் கிடையாது, அது உங்களை நீங்களே செலக்ட் பண்ற உங்களோட முதல் வெற்றி. நீங்க அந்த உறவுல இருந்து வெளியே வந்து உங்களுக்கான அமைதியை தேடும் போதுதான் நீங்க மறுபடியும் உயிர் பெற போறீங்க. உங்க பவரை திரும்ப பெறுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை அவங்களும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி.